ஆஞ்சநேயர் மூல நட்சத்திரத்தில் அவதரித்தவர். உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தின் மீதும் ஆதிக்கம் செலுத்தும் அதிகாரம் பெற்ற சனீஸ்வர பகவான் ஆஞ்சநேயர் மீதும் தன் ஆதிக்கத்தை 7.5 ஆண்டு செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்தார். தன் ஜென்ம விதிப்படி தன்னை சனீஸ்வரன் பிடிக்க வரவுள்ளது ஆஞ்சநேயருக்கு தெரிந்தது. ராம பக்தனான அனுமன் ராம பூஜையை முடித்துவிட்டு தன் அரண்மனை வாசலுக்கு வந்து கொண்டிருந்தார். வாசலில் சனீஸ்வரன் மறைந்திருப்பதை தன் ஞானத்தால் அறிந்த அஞ்சனை மைந்தன் அரண்மனை வாசல் வரை வாளை வளரச் செய்தார். ஆஞ்சநேயரின் வாளை கண்டதும் உற்சாகமடைந்த சனீஸ்வரன் வாளை பிடித்து தோளில் அமர்ந்து கொள்வோம் என்று நினைத்து வாளில் அமர்ந்து கொண்டார். வாளில் இருந்த சனீஸ்வரனை விரட்ட வேண்டும் என்று நினைத்த ஆஞ்சநேயன் ஸ்ரீராமனை நினைத்து உற்சாகமாக கீர்த்தனைகள் பாடத் தொடங்கினார். இங்கும் அங்கும் குதித்து பாடி தன் உற்சாகத்தை வெளிப்படுத்தினார். விண்ணையும் மண்ணையும் தன் விஸ்வரூபத்தால் அளந்த ஆஞ்சநேயரின் வலிமை நேரம் செல்ல செல்லக்கூடியது. அதே நேரத்தில் வாளில் இருந்த சனீஸ்வரனுக்கு உடல் வலி அதிகமானது. வலி பொறுக்காத சனீஸ்வரன், ஆஞ்சநேயா, நீ எப்போது உன் ஆட்டத்தை நிறுத்துவாய் என்று கேட்டார். நீங்கள் என்னை 7.5 ஆண்டுகள் பிடிக்கப் போவதாக சொன்னீர்கள். அதனால் அந்த காலம் வரை நான் ஸ்ரீராமனை நினைத்து துதித்து குதித்தாடுவேன் என்றார். ஆஞ்சநேயரின் பதிலால் திணறி போன சனீஸ்வரன், சரி, உன்னை விட்டு விலகுகிறேன் என்று கூறி வாளை விட்டு இறங்கினார். அப்போது சனீஸ்வரனிடம் ஆஞ்சநேயர் ஒரு வரம் கேட்டார். உங்களது ஆட்சி மனிதர்கள் மீது இருக்கும் காலத்தில் அதீத துன்பத்தால் என்னை வந்து சரணடைபவர்களுக்கு நீங்கள் அருள் செய்ய வேண்டும். அவர்களுக்கு கடும் துன்பங்கள் கொடுக்கக்கூடாது என்று சனீஸ்வரனிடம் வேண்டினார். ஆஞ்சநேயர் கேட்டுக்கொண்டதற்கு சனீஸ்வர பகவான் சம்மதித்து அருள் செய்வதாக கூறினார். அதனால் 7.5 சனி, அஷ்டம சனி உட்பட சனீஸ்வர பகவானின் எந்த ஒரு பிரச்சனையால் வாடும் நபர்களாக இருந்தாலும் அவர்கள் ஆஞ்சநேயரை சரணடைந்தால் துன்பங்கள் விலகி ஓடும்.